ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7th Science தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஃபஸ்ட் டைம் குடுமியலுக்கான பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன், மேகாலயாவில் உள்ள மவுண்ட்ஸின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்ரம் குறைவான மழைப்பொழி பகுதியாகும் இருக்கும். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க, இதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி 14 அலுவலக மொழிகள் இருந்து இப்போ 22 அலுவலக மொழிகளாக இருக்குது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. எப்போனா 2004. அதை தொடர்ந்து 6 மொழிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். 2005ஆம் ஆண்டு தெலுங்கு மற்றும் கன்னடமும், 2008ஆம் ஆண்டு மலையாளம், 2013ஆம் ஆண்டு ஒரியான்றது ஒடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரியா 2016லையும், மலையாளம் 2013லையும், தெலுங்கு கன்னடமும் 2008லையும், சமஸ்கிருதம் 2005லையும் செம்மொழியாக பண்ணியிருக்காங்க. அடுத்து, இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஹிந்தி 43.63%, வங்காளம் 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89% பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. எது பேசப்படும் ஆப்ஷனில் கொடுத்து கேட்டுருவாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்திய தொழில் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுகள் சான்றுகள் மொத்தமாக 60% தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நடனங்கள், இந்திய நாட்டுப்புற நடனங்கள். மாநிலம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனமும் தேசிய நடனமும் வேறு, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளாவில் தொய்யம், மோகினியாட்டம். பஞ்சாபில் பங்காரா, குஜராத்தில் கர்பா, தாண்டியா. ராஜஸ்தானில் கல்போலியா, கூமர். உத்தரப்பிரதேசில் ராஷாலியா, உத்தரகாண்டில் சோலியா, அஸ்ஸாமில் பிஹு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது குரூப் 2லேயே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, குரூப் 1லேயே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது அப்படின்னு இந்த சொற்றொடரை சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பார். அவர் தான் இந்தியாவின் முதல் பிரதமர். இவர் ஒரு நூல் எழுதியிருப்பார். அது என்னென்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் V.S. ஸ்மித் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி ஒரு டைம் கொஷினில் கேட்டிருக்கோம். அடுத்தது, செகண்ட் லெசன், சமத்துவம் பெறுதல். இதுக்கான பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை இருந்திருப்பார். அவர் எப்போ விடுதலையானார் அப்படின்னா 1990 தான் விடுதலையானிருப்பார். தென்னாப்பிரிக்காவில் உலகளாவிய அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தார் அப்படின்னு போயிருக்காங்க. அடுத்தது, டாக்டர் P.R. அம்பேத்கர். இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். அம்பேத்கரை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடுது, அதை நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 MA பட்டத்தையும், 1927 கொலம்பியா பல்கலை PhD பட்டத்தையும், அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc அதாவது டாக்டரேட் பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவர் சட்டத்துறை அமைச்சர் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவர் மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றிருந்தாங்க. மறைவுக்கு பின்னர் பாரத ரத்னா விருது பெற்றவங்க யார், மறைவுக்கு முன் பாரத ரத்னா விருது பெற்றவங்க யார் அப்படின்லாம் கொஷின் கேட்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாவட்டங்கள். ஃபஸ்ட்டு 4 அதிகமாக எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்கள் எதுனா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி.
குறைவான கல்வியறிவு பெற்ற மாவட்டங்கள் வந்து தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. இதுவும் ஒரு டைம் கேட்டிருந்தான். போன குரூப் 4ல் வந்து காடுகள் வந்து எது ஃபஸ்ட்டு செகண்ட்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதுவும் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. ம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை அதிகம் பெற்ற மாவட்டங்கள் எதுனா நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. குறைவாக உள்ள மாவட்டம் வந்து தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.